பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் இளையர் வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 47வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் ஒன்றும் நாம் புதிய ஒரு சட்டத்தை பார்க்க போறதில்ல. சென்ற படம் 46ல பார்த்த அந்த இஹ்ஃபாவுடைய கண்டினியூட்டி தான் ப்ராக்டிஸ் நம்ம இன்ஷால்லா பார்க்க போறோம். ஸோ இந்த 15 லெட்டர்ஸ் தான் எஃப்ஓடி லெட்டர்ஸ். இதை நம்ம 3 லெசன்ஸ்ல பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னா அப்பதான் இந்த 15 எழுத்துக்கள் நீங்க நல்லா மனசுல பதிய வைக்க முடியும். அதாவது கான்செப்டேஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபிங்கர்ஸோட லெட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஃபா மட்டும் அதுல இருக்கும். அதுக்கப்புறம் ஜாஷா யா கிடையாது, ஜாஷா. அதுக்கப்புறம் இந்த 15 லெட்டர்ஸ் தான் எஃப்ஓடி லெட்டர்ஸ். மாஷா அல்லாஹ். உண்மையிலேயே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இஹ்ஃபா பத்தியான பாடங்கள் பல இடங்கள்ல நம்ம நடத்தியிருக்கோம், சொல்லியிருக்கோம். அதை மனப்பாடம் பண்றதுக்கான லெட்டர்ஸ் உண்மையில கோர்வையாக்கி சொல்றது என்பது அதுக்கு ஒரு கவிதையே இருந்த போதிலும் அது அவ்வளவு சுலபமா நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ப்ராக்டிக்கலி இது உண்மையில ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு இஹ்ஃபா லெட்டர்ஸ் ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய கோர்ஸ் போயம் என்பது நிச்சயம் ரொம்ப சுலபமாக்கிருச்சு. இதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம ப்ராப்பரா இந்த 15 லெட்டர்ஸுக்கான ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? கண்டிப்பா கூட சேர்ந்து சொல்லுங்க. நாக்கு டச் பண்ணாம அப்படி சொன்னா இத்ஹார் ஆகுது. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அதே மாதிரி நாக்க டச் பண்ணி குன்னாவும் செய்யலாம். இதுவும் தப்பு. இது ஒன்லி குன்னா, நாட் ஒன்லி குன்னா, இஹ்ஃபா வித் குன்னா. அதனால அப்படி சொல்லணும். أنذر 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 ينظر ينظر ينظر. அதாவது சொல்லுவாங்க, இந்த நூன் சாக்கின் தண்ணிக்கு பிறகு உயர்வான எழுத்து சிக்கன் ஹை, வெரி சிக்கன் ஹை லெட்டர் அந்த நூன் சாக்கின் இஹ்ஃபா சவுண்டே ஹெவி ஆயிடும். வா வருவதால் நூன் மிகவும் மிகவும் அழுத்தமான பண்புடன் இது வருது அப்படிங்கிறாங்க. அப்ப நூன் சாக்கினோட சத்தத்தையே, தண்ணியோட சத்தத்தையே, அந்த இஹ்ஃபாவோட சத்தத்தையே தடிப்பமா ஹெவியா கொடுக்கணும். யன்துரு மென்மையா சொல்லி காட்டுறேன். இப்படி சொல்லக்கூடாதுன்னு. யன்துரு யன்துரு அப்படி சொல்லக்கூடாது. யன்துரு யன்துரு அந்த சவுண்ட் என்னவாயிரணும்? ஹெவி ஆயிரும். அங்கே நம்ம சொல்லல, சாஃப்ட். அன்திர் சாஃப்ட். பட் இது யன்துரு இயல்பாகவே அது ஹெவி ஆயிரணும். நம்ம கவனக்குறைவா ஹெவி ஆக்காம இருக்கலாம். அதனால இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அஃபலா யன்துரூன அப்படிதான் ஓதுறோம். அஃபலா யன்துரூன அப்படின்னு தாழ்வாக்கி நம்ம வா சொல்லக்கூடாது. அந்த வாக்கு முன்னாடி இஹ்ஃபா கூட என்னவாயிரும்? ஹெவி ஆயிரும். ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். அப்புறம் தாக்கு முன்னாடி வரும்போது என்னவாயிரும்? ஹெவி ஆயிரும். அப்ப அந்த சாஃப்ட், இந்த சாஃப்ட், பட் அப்ப ஹெவி ஆயிருது. அப்படின்னு சொல்லக்கூடாது. அது கான்ட்ரடிக்டா இருக்கும். சாஃப்டோட ஹெவி கொண்டு வருது. அப்ப அதே ஹெவி பண்ணணும். وما ينطق عن الهوى ينطق ينطق. ஓகே. அப்புறம் பிராக்டிஸ் பண்ணலாமா? أنزل أنزل إنا أنزلناه. أنزل சாஃப்ட். ஓகேங்களா? عن سبيل عن سبيل عن سبيل தான் சவுண்ட். சவுண்ட் கிடையாது. ரெண்டாவது சொன்னதுல நாக்க டச் பண்ணி சொன்னேன். சவுண்ட் கிடையாது. இது குன்னாவுடைய சவுண்டு. ஓகேங்களா? இன்னல். ஓகேங்களா? அதான் இன்னல் இன்சான. இன்ன இஸ் குன்னா, இன்சான் இஸ் இஹ்ஃபா. இதான் டிஃபரன்ஸ். இன்னல நாக்கு டச் பண்ணது, இன்சால நாக்கு டச் பண்ணல. ஓகேங்களா? அதே மாதிரி இதை டச்சே பண்ணாம சொன்னா அதுக்கு பேர் இஹ்ஃபா. عن سبيل صاد هevيا من صيام من صيام من صيام. ஓகேங்களா? ஜாஷா ஃபா. ஜாஷா யாவோட இடத்துல ஃபா வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சொல்லுங்க. மஞ்சா மஞ்சா மஞ்சா. ஓகேங்களா? மின் ஷைஇன் மின் ஷைஇன் மின் ஷைஇன். ஃபாக்கு அன்ஃபுசுஹும் அன்ஃபுசுஹும் அன்ஃபுசுஹும். மூக்கு. சரிங்களா? இதை நம்ம பயன்படுத்துறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இதுக்கான எக்ஸாம்பிள். ஹெவி பாத். ஹெவியா இல்லாம சாஃப்டா சொல்லக்கூடாது. கிடையாது.
ومن ضل ومن ضل ومن ضل. ஓகே, இன் குந்தும் இது பாத்தீங்கன்னா கேஃப் சாஃப்ட் தான். இங்க 2 இஹ்ஃபா இருக்கு ஆக்சுவலி, ஏன்னா நூன் சாக்கின் பேருக்கு தா வரனால அதுவும் ஒரு இஹ்ஃபா தான். அதையும் நம்ம கவனிக்கணும். இன் குந்தும் சாதிகீன் இன் குந்தும் சாதிகீன் இன் குந்தும். அப்புறம் காஃப் அது ஹெவி லெட்டர்ல ஹை லெட்டர்ல, அப்போ கொஞ்சம் ஹையா சொல்லணும். மியூ அப்படின்னு லோவா சொல்லாம மியூ மியூ கரீப் மியூ கரீப் மியூ கரீப் என்று சொல்ல வேண்டும். அப்ப இஹ்ஃபானா என்ன? இத்ஹார் மாதிரி சொல்லிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் குந்தும்னு சொல்லிடக்கூடாது. சரி, இஃபா செய்யறங்கிற பேர்ல குன்னாவை செஞ்சு ஏமாத்திடக்கூடாது. இன் குந்தும் அப்படி சிலர் வந்து இஃபா செய்யறோம் நினைச்சுக்கிறாங்க, அதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளது அட்டர் ஃபெயிலியர், 2வது உள்ளது ட்ரை பண்ணி அதனால நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம். 3rd இருக்கக்கூடியதான் பெர்ஃபெக்ட் இஹ்ஃபா. இன் குந்தும் இப்படிதான் இஹ்ஃபா பண்ணணும். கிளியர்? கிளியர் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்ம என்ன செய்ய போறோம்? அல் குரானில் எத்தனை இருக்குது? 5200 இடங்கள்ல இருக்கிறத நீங்க தேடி கண்டுபிடிச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்க பண்ணணும். பட் இப்ப நம்ம நூன் சாக்கின் அப்புறம் மட்டும் தான் இஃபா பண்ணிருக்கோம், கவனிச்சிருப்பீங்க. இப்ப தன்வீன் பிற இஃபா வந்து எப்படி வரும்? தயாராயிர வேணாம், அடுத்த செஷன் இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி நம்ம பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 48வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இதிலும் நாம் இஹ்ஃபாவுடைய ரூல்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். 46ல் பார்த்தது இது ஆக்சுவலி. 47ல் அதனுடைய ப்ராக்டிஸ் நம்ம கண்டினியூ பண்ணோம். 48ல் இப்போ தன்வீனுடைய ப்ராக்டிஸ் இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அஹ்காமுன் நூனி வ சாக்கினா வ தன்வீன், அதில் இஹ்ஃபா பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நூன் சாக்கின் மற்றும் தன்வீனை அடிப்படையாக கொண்ட இந்த ரூல். இதற்கு பிறகு இந்த 3 விரலுடைய எழுத்துகள் ஃபதவ தததோ ஜஸஸோ, அப்புறம் ஃப, அதாவது ஜஷ ஃப, அப்புறம் ப க க, இந்த 15 எழுத்துக்கள் நூன் சாக்கின் தன்வீன் பிறகு வரும்பொழுது இந்த நூன் சாக்கின் தன்வீனை மறைச்சி குன்னா சத்தத்தோட ஓதணும். அதுக்கான அழகான ப்ராக்டிசஸை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ தன்வீனோட இந்த 15 லெட்டர்ஸ் வர்றதுக்கான ப்ராக்டிஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த சிட்டிங்ல பார்க்க போறோம். இங்க நீங்களும் சேர்ந்து சொல்ல போறீங்க. தன்வீன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க, ஃபதத்தேன் வந்து மேலே கீழே நேரா போடாம சற்று தள்ளி போடப்பட்டிருக்கு. இப்படிதான் வந்து உஸ்மானி குரான்ல, அதாவது மதீனா முஸ்ஹாப் என்று சொல்லக்கூடிய அந்த குரான்ல வந்து இந்த தர்த்தீப்ல தான் இருக்கும். அந்த அடிப்படையில் அதனுடைய ஒரு அடையாளமாக இங்கே அதையுமே நம்ம கொடுத்துருக்குறோம். நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன, நுண் சாக்கின் தன்வீன் பிறகு இந்த 15 எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் மூக்கால மறைச்சு ஓதணும், குன்னா செஞ்சுங்கிறது மட்டும் எப்பவுமே மறந்துடக்கூடாது. 5200 இடங்கள்ல மறக்காம இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எப்படி ஓதணும்? நஃப்ஸின் ذائقة நஃப்ஸின் ذائقة قوم ظلموا ஹெவி ஆயிரும். قوم ظلموا قوم ظلموا என்று ஹெவியான ஒரு இஃபா பண்ண. த த தோ ஜன்னாத்துன் தஜ்ரி, ஜன்னால என்ன இருக்கு? குன்னா இருக்கு. துன்ல என்ன இருக்கு? இஃபா இருக்கு. ஜன் ஜன் சொல்லுங்க பாருங்க, நாக்கு அந்த இடத்துல படுது. ஜன்னாத்துன் தஜ்ரி ஜன்னாத்துன் தஜ்ரி قنوان دانية قنوان دانية. ஸ்டாப் பண்ணும்போது قنوان دانية. வெரி குட். قوما طاغين, அப்ப ஹெவி. قوما طاغين قوما طاغين. ز س ص, அதுக்கு كل زوجين كل زوجين. قولا سديدا قولا سديدا, நிறுத்தும் போது قولا سديدا. عملا صالحا عملا صالحا, ஹெவி ஆயிரும். عملا صالحا. جاش ف, ஓகேங்களா? فصبر جميل فصبر جميل. نفس شيئا نفس شيئا, நிறுத்தும் போது نفس شيئا. خالدا فيها خالدا فيها. ض ك
பா ஃபைனலி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கூட சேர்ந்து சொல்லுங்க. ضاد ஹெவியா லெட்ரு, இஹ்ஃபா ஹெவி ஆயிரும். قوما ضالين நிறுத்தும் போது ضالين என்று சொல்லுவோம். அதாவது தொடரும் போது நிறுத்துறதா இருந்தால் லீன் அப்படின்னு நிறுத்திடுவோம். ஓகேங்களா? قوما ضالين. அடுத்து காஃப் நார்மலா. رزق كريم رزق كريم رزق كريم اخفاء. اوكي. شيء قدير هيفي பண்ணனும். شيء قدير شيء قدير. அதாவது இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று நம்ம இஃபாவோட தான் இதை முடிக்கணும். 15 எழுத்துக்கள் என்ன செஞ்சோம்? இப்போ நம்ம இஃபாக்கான ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ மாஷா அல்லாஹ் போன பாடத்தில் நூன் சாக்கின் பிறகு இந்த 15 எழுத்துக்கள் வர்றதுக்கான ப்ராக்டிஸ் பார்த்தோம். இப்போ தன்வீனுக்கு பிறகு இந்த 15 எழுத்துக்கள் வர்றதுக்கான ப்ராக்டிஸ் பார்த்தோம். பதம் பார்த்துட்டோம். 5200 இடங்கள்ல இதே போன்றுதான் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிச்சு மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரைக்கும் இந்த இஃபாக்கள் வரப்போகுது. தேடுங்க. சூரத்துல் ஃபாத்திஹால இருக்கான்னு பாருங்க. இருக்கா இல்லையா நான் சொல்லலை, இருக்கா இல்லையான்னு பாருங்க. அடுத்து லாஸ்ட் ஜுஸுல நம்மளுக்கு தெரிஞ்ச சூராஸ்ல ஒரு ஒரு அசைன்மெண்ட் பண்ணிடுங்க. சூரத்துல் துஹா அதுல எங்க இருக்குது? யதீமன் ஃபஆவா ஃபார் எக்ஸாம்பிள். அலம் நஷ்ரஹ்ல இருக்கு, வத்தீனில இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூறாலையும் லாஸ்ட் சூரா ஃபலக்ல இருக்கு, நாஸ்ல இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இஃபாக்ல கரெக்டா ப்ராப்பரா நம்ம செய்யறோமா அப்படிங்கிறதுலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நாமளே இன்ட்ரெஸ்டிங்கா உற்சாகப்படுத்தி என்ன செய்யணும்? இந்த ஒர்க்லாம் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இஃபாவுடைய அசைன்மெண்ட்டு. நிச்சயமா நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓரளவு சின்ன சின்ன சூராஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளே பயிற்சி படுத்திக்கிட்டோம் அப்படின்னா 5200 இடங்கள் எங்கேயும் இன்ஷா அல்லாஹ் என்ன ஆகாது, மிஸ் ஆகாது. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.